அதுவும் அப்போ வந்து நம்ம அந்த சின்ன வயசில் இந்த வழியாக நடந்து வந்துனே இருப்போம். ஸோ இந்த வழியாக போயினே இருப்போமா. அதுவும் ஒரு நாள் நம்ம வந்து உள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லாம் பியோ ஒசூர் ஒசூர் 1 घंटे टाइम में चल जा रहा है सामने அண்ட் ஓகே இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். அண்ட் பசங்கள்லாம் பார்த்துருக்கீங்க எப்படி ஒரு ஹாப்பியாக இருந்தாங்கன்னு. அண்ட் நானும் அதே மாதிரி சின்ன வயசில் பைக்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே பார்த்துன்னு அண்ட் பைக்கிட்டெல்லாம் நின்று ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்காக இது பண்ணுவேன். ஸோ சில பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுப்பா அப்படி இப்படின்வாங்க. ஸோ சில பேர் வந்து வேணான்னுவாங்க. அண்ட் ஓகே இருங்க நம்ம பெட்ரோல் போட்டு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஓகே பெட்ரோல் ஆகட்டும். பைக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலாம் சொல்லுவேன். ஸோ சில பேர் வந்து வேணான்னுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து உட்காந்து எடுத்துக்குவோம் அப்படின்வாங்க. அண்ட் இது அதேமாதிரி தான் இப்போ இந்த பசங்களும் இது பண்ணாங்க. பாட்டிமா ஐயோ பாட்டிமா பார்த்தீங்களா, இந்த பக்கம் பார்க்கல அந்த பக்கம் பார்க்கல, நேராக வராங்க. அண்ட் ஓகே நல்ல வேலை நாமளும் கொஞ்சம் நிதானமாக தான் வந்தோம். அண்ட் அந்த நேரத்தில் நம்ம ஹார்ன் அடிக்காமல் போகிறது நல்லது தான். அண்ட் ஓகேங்க என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணுங்க, ஏதாவது பிளான் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா காருக்கு பின்னாடி அஜித் ஏக்கின்னு இருக்குது. அண்ட் ஓகேங்க நம்ம பிடிச்ச ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கே போகலான்னு சொல்லிட்டு ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் இருக்குங்க. ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பைக் எடுக்காத முன்னாடி ஸோ நம்ம வேலைக்கு போயிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த நிலைமையில் நம்ம எப்படி இருந்தோம் ஸோ என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் கேளுங்க. ஸோ இந்த வழியில் வந்து டெய்லி வேலைக்கு போவாங்க. இந்த வழியாக தான் நம்ம வந்து டெய்லி வேலைக்கு போயின்னு இருக்கோம். ஸோ இப்போ இங்கே எதுக்காக நின்று இருக்கேன் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைக்ஸ் எல்லாம் நிற்கும். இந்த வழியாக நின்று இருக்கோம். நான் எப்போல்லாம் வேலைக்கு வரணும் அப்போல்லாம் இந்த வழி பார்த்துனே இருப்பேன். சரி வாங்கணும், நாமளும் வண்டி வாங்கணும், நம்ம பிடிச்ச மாதிரி நாமளும் இருக்கணும்ன்ட்டு. அண்ட் இப்போ வந்து நம்ம வண்டியும் வாங்கிட்டோம். அண்ட் இப்போ நம்ம வந்து மோட்டோ விளாக் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோமா. ஸோ இந்த மோட்டோ விளாக் ஆரம்பிக்கும் போதும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருது. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து வந்துருக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஒரு ஆசை வைக்கிறோம் அண்ட் நாமளும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வரணும். அண்ட் ஓகே இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸோ அதுலேயே இருங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அது ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ இது நம்மளால் முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக முடியும், ட்ரை பண்ணுங்கள் நினைக்கிறோம். அதேமாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கான ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ட்ரீம்ஸை வந்து விட்டுறாதீங்க. அண்ட் இப்போ நான் வந்து என் ட்ரீம் விடலைங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து முயற்சி பண்ணேன். அந்த சொல்கிறத விட அந்த ஃபீலிங்ஸ் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு. 3, 2, 1 பார்த்துருப்பீங்க வீடியோவை. அண்ட் அதே மாதிரி தான் அந்த பைக் எங்கே பார்த்தாலுமே சரி ஸோ அந்த பைக்கில் உட்காந்து ஃபோட்டோ வீடியோ அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருப்பேன். அண்ட் வேணும்னா அந்த ஃபோட்டோ வீடியோ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இன்னொரு என்ன ஒரு இதுனா ஸோ நம்ம வந்து வேலைக்கு போயின்னு இருந்தோம். அண்ட் வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தோன்னா ஒரு கடை ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பைக்கர்ஸ் வந்து அங்கே தான் வந்து நிற்பாங்க. அண்ட் நான் வேலைக்கு போகும்போது எப்போ பார்த்தாலும் அந்த கடையில் வந்து பைக்கர்ஸ் நின்று இருப்பாங்க. ஸோ அந்த வழியாக போகும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கூட லேட் பண்ணிவிடுவேங்க. ஸோ அந்த பைக்கர்ஸ் எல்லாம் பார்த்து அந்த வண்டிக்கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வேலைக்கே போவேன். அண்ட் இப்போ நம்ம கூட இவன் இருக்கிறான். அவ்வளோதாங்க சின்ன சின்ன ஆசை. பட் என்ன நிறைவேறத்துக்குள்ளே கொஞ்சம் இதாகிடுது. அதுதான் அந்த ட்ரீமெல்லாம் நிறைவேறத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். என்ன பண்ணுறது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ணினே இருக்கணும். முயற்சி பண்ணால் தான் ஏதாவது ஒன்று சாதிக்க முடியும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மோட்டோ விளாக் வந்து ஆரம்பிக்கிறேன். பாருங்கள். பட் இப்பயும் கொஞ்சம் வீட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுங்கள்.
அண்ட் இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஊரில் தான் நம்ம சுற்றினுக்கிறோம். இன்னும் வெளியே வந்து எங்கேயும் போகல. வெளியே கிளம்பிட்டோன்னா பட் மோட்டோ விலாக் வந்து கண்டிப்பாக நான் வந்து பாருங்கள், சொல்கிறது இல்லை அண்ட் செயலில் செஞ்சு காமிக்கணும்னு. அண்டு இப்போ மைண்ட் வந்து ரொம்ப இதாகிடுச்சுங்க. பணம் பெருசா பாசம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கேள்வி ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த 2 கேள்வியில் எனக்கு எந்த வீடியோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் விடையை சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் சொல்லுவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பார்க்கலாம் யார் சொல்கிறீங்கன்ட்டு. பாசம் அப்படின்னா பாசம் என்ன பண்ணும், எல்லார்ட்டையும் அன்பாக பாசமாக பழகலாம், எல்லார்ட்டையும் ஜாலியாக இருக்கலாம். பாசத்தோட விளைவு இதுதான் நினைக்கிறேன். அண்ட் பணம் அப்படின்னா ஸோ நம்ம நினச்சது, இப்போ நம்ம வந்து பைக் வாங்கணுன்னு இருந்தோம். அண்ட் பைக் வாங்குறதுக்கு பாசம் இருந்துச்சா? இல்லை, பணம் இருந்துச்சு. ஸோ பணம் இருந்ததுனால நம்ம பைக் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு இன்னும் மோட்டோ விலாக்கான தேவையான பொருள்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ அதுக்கும் நமக்கு பாசம் தேவை அப்படின்னா பாசம் தேவையில்ல, பணம் தான் முக்கியம். அண்ட் இப்போ எனக்கு பணம் பெருசாக பாசம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் ஆயிடுச்சுங்க. அண்ட் இதுக்கான விடையை வந்து நீங்கள் தான் சொல்லணும். வெயிட் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறதுக்கும் நான் வந்து கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட்ஸை. அண்ட் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் என்னான்னு கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம டார்சான அந்த கடை ஒன்று சொல்லலையா, ஸோ அந்த கடையிட்ட போய் நிப்பாட்டி நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஓகே, இங்கே நம்ம வந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நான் வந்து அந்த கடைக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு வரைக்கும் இந்த ஹைவேல ஏதாவது பைக் போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ஓகே, இப்போ ஃபைனல் நம்ம அந்த சுச்சுவேஷனில் இப்போ நம்ம இருக்கோம். என்ன சொல்கிறதுன்னா, ஸோ நம்ம பஸ்ஸில் போயினே இருப்போம். அண்ட் இந்த மாதிரி பைக்கர்ஸ் போவாங்க. ஸோ அவங்கள பார்த்து நானும் அப்படியே போயினே இருப்பேன். அண்ட் அந்த ஒரு ஏக்குங்க, ஸோ அந்த பைக்கர்ஸ் மாதிரி நாமளும் எப்படா போவோன்ட்டு. ஸோ இப்போ வந்து நாமளும் அந்த மாதிரி போயின்னுக்கிறோம். ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன ஆரம்பம் அந்த மாதிரி தான் இது. அண்ட் இன்னும் எனக்கு நிறைய ட்ரீம் எல்லாம் இருக்குங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னும் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்ல. பட் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உட்காந்து நான் தெளிவாக சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு என்ன இது கான்செப்ட் அப்படின்னா, ஸோ நம்ம அப்போது ஸோ இந்த மாதிரி பைக்கர்ஸாக பார்ப்போம். ஸோ வேலைக்கு போய் நிற்கும்போது அண்ட் இந்த வழி பார்த்தோன்னா இந்த வழி நடந்து போயின்னே இருப்பேன். இருங்க, இந்த ஹோட்டல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஆப்போசிட்டில் இந்த ஹோட்டல் இருக்கா, வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வழி ரோட்டில் இந்த இடத்துல நிற்பாங்க பாருங்கள். அப்பா சொருன்னு போவாங்க ஒருத்தரும். அண்ட் அந்த சவுண்டு தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே அங்கே நிப்பாட்டலான்னு பார்த்தா காருங்க நின்று இருக்கு. சரி ஓகே, அந்த இடத்துல நிப்பாட்டுறேங்க. அண்ட் ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த இடம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் பாருங்கள், எந்த ஊர் அப்படின்னா சூளகிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த சூளகிரியில் தான் இந்த கடை இருக்குது. ஸோ இந்த கடை வெளியில் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தோன்னா பைக்கர்ஸ் வந்துனே இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா பைக்கர்ஸ் வந்து ஒருத்தரும் காணும். அண்ட் அதே மாதிரி இந்த கடை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அப்போது என்னோடய ஃபீலிங்ஸ் என்னான்ட்டு சொல்கிறேன். அண்ட் கேளுங்க. அதுவும் அப்போ வந்து நம்ம அந்த சின்ன வயசில் இந்த வழியாக நடந்து வந்துனே இருப்போம். ஸோ இந்த வழியாக போயினே இருப்போமா, இருங்க கடை காமிக்கிறேன். அந்த இடத்துல தான் பைக்கர்ஸ் எல்லாம் நிற்பாங்க. அந்த கார் நிற்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து பைக்கர்ஸ் வந்து லைனாக நிற்கும். அண்ட் எந்த பைக் அப்படின்னா BMW, டுக்காட்டி அண்ட் இந்த பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் அங்கே அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த வழியாக பார்த்துனே நான் இந்த வழியாக போயினே இருப்பேன். இந்த வழியாக அப்படியே நடந்தே போயினே இருப்பேன். அண்ட் நாம் எப்படா இந்த இடத்துல நம்ம வந்து பைக் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுனே இருப்பேன். ஸோ ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி. அண்ட் இப்போ வந்து நம்ம டார்ஸை நீங்கள் நிப்பாட்டியிருக்கோம். அண்ட் உள்ளே வந்து இன்னும் போகல, அந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. பட் பரவாயில்ல, இது வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். அண்ட் இன்னும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோங்க. ஸோ அந்த ஃபீலிங் வந்து இப்போ வந்து இது கம்ப்ளீட்டுங்க. ஸோ இன்னும் வந்து அங்கே நிப்பாட்டலை. ஸோ அதுவும் ஒரு நாள் நம்ம வந்து உள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம டார்ஸான அங்கே வந்து நிப்பாட்டலைங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு கொஞ்சமாக ஸோ இன்னும் அந்த கடைக்குள்ளே போகணுங்க. ஸோ அந்த கடைக்குள்ளே போயிட்டு உட்காந்து வ்ளாக் பண்ணணுன்னு ஒரு பிளான் இருக்குது. அண்ட் பார்க்கல இருக்கும். அண்ட் இப்போதைக்கு நம்ம டார்ஸான் இது வரைக்கும் கூட்டின்னு வந்துட்டோம். அண்ட் இன்னொரு என்னன்னாக்கா, ஸோ இந்த வழியாக நம்ம போவோம் இல்லையா, ஸோ இதுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து கடை இருக்குது. அண்ட் இந்த வழியாக தான் நம்ம கடைக்கு போயினே இருப்போம். ஒவ்வொரு டைமும் இந்த ஹைவே பார்த்துன்னு தான் போவேன். அண்ட் இந்த ஹைவேல தான் பைக்கர்ஸ் போயினே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்னு இருப்பாங்க.
அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த காஸ்டியூம்லேயே இருக்குமா. ஸோ எல்லோரும் நம்மளே தான் பார்க்குறாங்க. பட் இந்த மாதிரி நான் விளாக் பண்ணுறேன்னா ஸோ எல்லாம் ஒரு தைரியம் தான். பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு சின்ன சின்னதாக அந்த கூச்ச சுபாவம்னுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி தான் அங்கே வரணும். அந்த வரைக்கும் நம்ம கடைக்கு போவோம் இல்லையா, ஸோ அந்த வேலையை இப்போ நம்ம போயிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு விளாக் நான் அடுத்த இதில் சொல்கிறேன். இப்போதைக்கு இங்கே நின்றுக்கிறோம். அண்ட் இன்னொரு கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் அங்கே நிற்கலாங்க. ஸோ அந்த கார் நிற்கிது அந்த இடத்துல தாங்க அந்த பைக்கர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகே, இப்போது இங்கே தான் நம்ம கிளம்பலாம். அண்ட் இந்த வழியாக தான் நான் நடந்து போவோம் கடைக்கு. இது வரைக்கும் வந்துடுவேன். அண்ட் இந்த ஹைவே இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹைவேலேயே அப்படியே அந்த கடைக்கிட்ட போய் நிற்பாங்க பைக்கர்ஸ். ஸோ அவங்கள பார்க்கறதுக்காகவே வந்த வழியில் அப்படியே ரிட்டர்னாக நான் போயிடுவேன். அண்ட் இந்த டிராக்டர் நிற்குது இல்லையா, ஸோ இதுதான் நம்ம கேரேஜ். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணினே இருப்போம். ஸோ இந்த ஹைவே வழியாக பைக்கர்ஸ்லாம் போயினே இருப்பாங்க. அண்ட் வேலை செஞ்சுனே இருக்கும். அப்படியே இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த பைக்கர்ஸ் போகிறது பார்த்துனே இருப்பேன். அண்ட் இப்போ இருங்க நம்ம கடைக்கிட்ட வந்திருக்கோம். ஒர்க் ஷாப்பில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கடை லீவுன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பாருங்கள் யாருமே இல்லை. அண்ட் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்னதாக ஒரு ஆசைகள்லாம் இருக்குது. அண்டு கொஞ்ச நாள் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்னதாக ஒரு ரைடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். அண்ட் சொல்கிறதில்ல, செயலில் செஞ்சு கம்ப்ளான்ட்டு இருக்கேன். அண்ட் சோலோவாகவே நான் கிளம்புறேங்க. அண்ட் இங்கே வந்து ஏதோ ஒரு அண்ட் இந்த இடம் பார்த்தோன்னா அப்போ நான் பார்த்தப்போ ஸோ தென்னை மரம் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ தென்னை மரம் பார்த்தோன்னா ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஷீட் வேறு இப்போது அண்ட் இப்போ ரீசெண்டாக ஏதோ கட்டிட்டுருக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வேலி இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ப்ளூ ஷீட் போட்டு ஏதோ கவர் பண்ணிட்டுக்கிறாங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி ஏதோ இருங்க என்னன்னு தெரியல. அண்ட் தெரியாத முன்னாடி நம்ம எதுவும் சொல்லவும் கூடாது. ஓ இங்கே பார்த்தீங்களா, பிளாக் தண்டர் கேம் ஸ்பாட்டுங்க. சரி ஓகேங்க, இந்த சூளகிரியில் இருக்குது. ஸோ இது எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இப்போ தான் இது ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகேங்க, அது எப்போ ஓப்பனிங் என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.